விஜய் இப்போ தான் கட்சி ஆரம்பிச்சிருக்காரு. இத்தனை நாளாக அவர் வந்து ஒரு விளையாட்டுத்தனமாக இருந்தவர். இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக அரசியலுக்கு இப்போ தான் வர ஆரம்பிச்சிருக்கா நான் சொல்லுவேன். பூத் லெவல் கமிட்டிக்கு நல்ல ஐடியா. ஏன்னா ஒரு கட்சியோட அடித்தளம் பார்த்தீங்கன்னா பூத் லெவல் தான். இன்னும் விஜய் வந்து சினிமா நடிகராக பார்க்குறாங்களே தவிர அரசியல் தலைவரை யாருமே பார்க்கல. மாலை போகிறாரு, வீட்டில் மைக்கில் பேசுகிறாரு, யூடியூப்பில் பேசுகிறாரு. டிஜிட்டல் கேம்பெயின் வேலைக்கு ஆகாது தமிழ்நாட்டில். எம்ஜிஆரையும் விஜயும் கம்பேர் பண்ணுறது ஒன்று எம்ஜிஆரை பற்றி தெரியாமல் இருக்கணும், இல்லை ஆர்வக்கொள்ளாக இருக்கணும். அண்ணாமலை அவர்களுக்கு தேசிய அளவில் முக்கிய பதவி வழங்கப்படும் அப்படின்னு ஒரு என்னுடைய நேர்காணலை பதிவு பண்ணியிருந்தீங்க. அவருக்கு என்ன மாதிரி முக்கிய பதவி வந்து கொடுக்கப்பட தான் வாய்ப்பு இருக்குது? மத்திய உள்துறை இணை அமைச்சர் என்ற பதவி கிரியேட் பண்ணி அமித்ஷாவுக்கு அடுத்த லெவலில் வச்சு தமிழ்நாட்டை ஒரு கவனிங்க அப்படின்னா நல்லா போட்டு ஃபுட்பால் ஆடுவார். சிவன் ஆட்டத்தை பார்த்திருப்பீர்கள், இனி சீமான் ஆட்டத்தை வந்து 2026 பார்ப்பீங்கன்னு சொல்லியிருக்கிறாரு. சீமான் பாஜக கூட்டணி வருமானா அநேகமாக வரதுக்கு வாய்ப்பு உண்டு. எப்போ அனௌன்ஸ்மெண்ட் வரும்னா தேர்தலுக்கு முன்னாடி அனௌன்ஸ்மெண்ட் வரும். ஏன்னா சீமானும் அழுத்து போயிட்டார், தனியாக போட்டு அழுத்து போயிட்டார். நான் உங்கள் சங்கீத் குஹன். நம்ம சிறப்பு நிகழ்ச்சியில் நம்மோடு இணைந்திருக்கிறார் மதிப்பிற்குரிய மூத்த பத்திரிகையாளர் திரு பிரகாஷ் எம் சுவாமி அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். எப்படி சார் இருக்கீங்க? நல்லா இருக்கும், ரொம்ப தேங்க்ஸ்மா. தமிழக வெற்றி கழகத்தின் சார்பில் வந்து பூத் கமிட்டி கருத்தரங்கம் வந்து கோவையில் நடைபெற இருக்கு. 2 நாள் நடத்துறாரு. கிட்டத்தட்ட ஒரு 23 மாவட்டங்கள், அதாவது அங்க டிவிகள் இருக்கக்கூடிய உட்கட்சி 23 மாவட்டங்களை வந்து அந்த மாவட்டங்களுக்கு உட்பட்ட பூத் கமிட்டிகள் வந்து பங்கேற்க இருக்கிறாங்க. விஜயோட இந்த முன்னெடுப்பு சட்டமன்ற தேர்தலில் பலன் அளிக்குமா? விஜய் இப்போ தான் கட்சி ஆரம்பிச்சிருக்காரு. இத்தனை நாளாக அவர் வந்து ஒரு விளையாட்டுத்தனமாக இருந்தவர். இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக அரசியலுக்கு இப்போ தான் வர ஆரம்பிச்சிருக்கா நான் சொல்லுவேன். இத்தனை நாளாக வர ஆரம்பிக்கல, இப்போ தான் வர ஆரம்பிச்சிருக்கார். பூத் லெவல் கமிட்டிக்கு நல்ல ஐடியா. ஏன்னா ஒரு கட்சியோட அடித்தளம் பார்த்தீங்கன்னா பூத் லெவல் தான். நீங்கள் எவ்வளோ பேர் ஆல் இண்டியா கட்சியாக இருக்கலாம், பிஜேபியாக இருக்கலாம், காங்கிரஸாக இருக்கலாம், திமுகவாக இருக்கலாம். திமுக தான் பூத் கமிட்டியில் ஸ்ட்ராங்கு. ஏன்னா இந்த பூத்தில் இருக்கிறவங்க தான் ஒரு தெருவில் யார் யார் குடியிருக்காங்க, யார் யார் டிஎம்கேக்கு போடுவான், யார் ஏடிஎம்கே போடுவான், யார் காங்கிரஸ் போடுவான், யார் பிஜேபி போடுவாங்கன்னு அவங்களுக்கு தெரியும். அந்த பூத் லெவல் கமிட்டி தான் கதவை தட்டி கூப்பிடுவாங்க. முன்சாமி, ராமசாமி வா வந்து ஓட்டு போட்டுப்பாங்க, வாங்க 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 அப்படின்னு கூப்பிடுவாங்க. அந்த பூத் கமிட்டி ஸ்ட்ராங்காக இருந்தால் தான் கடைசி வரைக்கும் மேல் வரைக்கும் அந்த ஸ்ட்ரென்த்து போகும். அந்த பூத் கமிட்டி டிஎம்கேல ரொம்ப ஸ்ட்ராங்கு, ஏடிஎம்கேல ஸ்ட்ராங்கு, 2 பெரிய கட்சியும் ஸ்ட்ராங்காக இருக்குது. பாஜக இப்போ ஸ்ட்ரெங்தன் பண்ணிட்டு வருது இப்போது. ஸோ விஜய் வந்து எடுத்த உடனே போகிற ரூட் நல்ல ரூட். பூத் கமிட்டியை ஸ்ட்ரெங்தன் பண்ணி கட்சி மேலே கட்டமைச்சிங்கன்னா பில்டிங் விழுந்துடும். அப்படியே பில்டிங் கொலாப்ஸ் ஆகி விழுந்துடும். ஆனால் விஜய் வந்து இன்னும் நிறைய போராட்டங்களில் இறங்கணும், நிறைய உண்ணாவிரதம் இருக்கணும். மக்களிடம் வந்து இன்னும் விஜய் வந்து சினிமா நடிகராக பார்க்குறாங்களே தவிர அரசியல் தலைவரை யாருமே பார்க்கல. ஏன்னா பனையூர்லேயே சுற்றி வீட்டுக்குள்ளே உட்காந்துருக்காரு, வீட்டில் மாலை போகிறாரு, வீட்டில் மைக்கில் பேசுகிறாரு, யூடியூப்பில் பேசுகிறாரு. டிஜிட்டல் கேம்பெயின் வேலைக்கு ஆகாது தமிழ்நாட்டில். நேரில் வந்து ஜனங்களோட கஷ்டத்தை பார்த்து புரிஞ்சுட்டு பேசினால்தான் நடக்கும். அது ஆசிரியர்களோட போராட்டமாக இருந்தாலும் சரி, அரசு ஊழியர்கள் போராட்டமாக இருந்தாலும் சரி, மருத்துவர்கள் போராட்டமாக இருந்தாலும் சரி. என்ன நீங்கள் வெறும் ஸ்டேட்மெண்ட் விடுறது மட்டும் முடியாது, நீங்கள் இறங்கி வேலை செய்யணும். ஏன்னா இறங்கி வேலை செய்யலைன்னா ஜனங்க வந்து உங்களை வந்து கம்ப்ளீட்டாக நிராகரிச்சிருவாங்க. இந்த மூவுக்கு அப்புறம் என்ன பண்ண போகிறார் விஜய்ங்கிறது நம்ம பார்க்கணும். தீவிர அரசியலில் வேணும்னா தீவிரமாக இறங்கி 24/7 அரசியலில் இருக்கணும். பார்ட் டைம் அரசியல்வாதி இருந்தார்னா அவரோட எதிர்காலம் ரொம்ப கம்மியாக இருக்கும். இல்லை, எம்ஜிஆர் மாதிரியான ஒரு பெரும் வெற்றியை பெறுவார் அப்படின்னு சொல்லி அக்கட்சியின் தேர்தல் பிரிவு மேலாண்மை பொதுச்செயலாளர் ஆதவ அர்ஜுனா ஒரு கருத்தை தெரிவிக்கிறாரு. இது எப்படி புரிஞ்சு? ஆதவ அர்ஜுனாக்கு எம்ஜிஆர் பார்த்ததில்லைன்னு நினைக்கிறேன். எம்ஜிஆர் பார்த்துருக்க வாய்ப்பு இல்லை. ஏன்னா எம்ஜிஆரையும் விஜயும் ஒருத்தர் கம்பேர் பண்ணுறாங்கன்னா ஒன்று எம்ஜிஆரை பற்றி தெரியாமல் இருக்கணும், இல்லை ஆர்வக்கொள்ளாக இருக்கணும். எம்ஜிஆர்லாம் மக்கள் தலைவங்க. அவர் போனால் லட்சக்கணக்கான பேர் வருவாங்க. விஜய் கும்பல் அந்த லட்சக்கணக்கான பேர் வந்து அதிமுகவில் மட்டும் இல்லை, திமுகவில் மட்டும் இல்லை, ரசிகர்கள். அந்த ரசிகர்கள் மாதிரி விஜய் ரசிகர்கள் இருக்காங்கன்னா சரி, இருந்துட்டு போட்டோம். விஜய் ரசிகர்கள் எல்லாருமே தமிழக வெற்றி கழகத்தில் இருக்காங்களா? இல்லை. பாதி பேர் காங்கிரஸ் இருக்கான், பாதி பேர் டிஎம்கே இருக்கான், ஏடிஎம்கே இருக்கான். ஆனால் எம்ஜிஆருக்கு அப்படி இல்லை. எம்ஜிஆர் ரசிகர்கள் கடைசி ரசிகர்கள் அத்தனை பேர் அதிமுகவில் வந்து இணைஞ்சான். இன்ஃபேக்ட் எம்ஜிஆர் வந்து முதல்ல கட்சி ஆரம்பித்த பொழுது அவர் கூட இணைஞ்ச தலைவர்கள் இல்லை, திமுக தலைவர்கள், தொண்டர்கள் தான் இணைந்தார். எம்ஜிஆரோட கூட வந்து தொண்டர்கள் தான். முசிறி புத்தன் அந்த மாதிரி ஆளுங்க, அவங்களாம் தான் கட்சியை வளர்த்து ஆளாக்கி கிருஷ்ணசாமி அவங்களாம் வளர்த்து விட்டாங்க. அதனால் எம்ஜிஆரையும் விஜயும் கம்பேர் பண்ணுறது முட்டாள்தனம் நான் நினைக்கிறேன். எனது துறைக்கு குறைவான நிதி மட்டுமே ஒதுக்கப்படுது. நீங்கள் கேட்குற கேள்வி வந்து
ஒரு அதிகாரம் மிக்க நிதி இருக்கக்கூடிய திறன் இருக்கக்கூடிய ஒரு அமைச்சர்கிட்ட வந்து கேளுங்க, என்கிட்ட வந்து இது மாதிரி கேட்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு சட்டமன்றத்தில் தெரிவித்திருக்கிறார் தகவல் தொழில்நுட்பத்துறை அமைச்சர் பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன். அவருடைய இந்த கருத்து என்பது திமுகவிற்குள் ஏதோ ஒரு மனக்கசப்பில் இருப்பதை வெளிப்படுத்துதா, இல்லை என்ன மாதிரி புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன்? பிடிஆர் பழனிவேல் ராஜன் அமெரிக்காவில் படித்தவர், அமெரிக்காவில் ஸ்டாக் மார்க்கெட்டில் ஒர்க் பண்ணவர், ஐடியில் ஒர்க் பண்ணவர், சிங்கப்பூரில் ஒர்க் பண்ணவர், ஸ்டான்சார்ட் பேங்க்கில் ஒர்க் பண்ணவர், அமெக்ஸில் ஒர்க் பண்ணவர். சிறந்த அறிவாளி. திமுகலே விரல் விட்டு எண்ணக்கூடிய அறிவாளிகள்னு எடுத்திங்கன்னா அது இவரும் ஒருத்தர். அவர்கிட்டேருந்து நிதியை பிடிங்கினது ரொம்ப மனசில் வேதனையாக இருக்குது அவருக்கு. ஏன்னா ஐடி இன்வெஸ்ட்டுங்கிறது அவரோட தகுதிக்கு ஒன்றுமே இல்லை, இருந்தாலும் கட்சிக்கு லாயலாக உழைக்கிறார். அவரோட ஐடியில் பொறுத்த வரைக்கும் அவர் வந்து ஐடிங்கிறது லெஃப்ட் ஹேண்டு தள்ளிட்டு போயிடுவார், பெரிய வேலையே கிடையாது அவருக்கு. நிதியமைச்சராக இருந்தவர் வந்து இதெல்லாம் ஐடிலாம் ஒரு துறையாக இருக்குது, ஒரு ஆப்படே உட்காந்து ஃபைல் கிளியர் பண்ணிட்டு போயிட்டு இருப்பார். இஸ் அண்டர் எம்ப்ளாய்டு. நோ பிடிஆர் பழனிவேல் ராஜன் அண்டர் எம்ப்ளாய்டு. அவர் என்ன பண்ணுறது இதில் வேலை டைம் நிறையா இருக்குது. அந்த மாதிரி ஒரு போஸ்ட்டை கொடுத்து அவர் எலிவேட் முதல்ல ப்ராமிஸ் பண்ணாங்க, இப்போ டெம்பரரி ஐடி வச்சுக்கோங்க, அப்புறம் உங்களுக்கு டிரான்ஸ்போர்ட்லேயோ இண்டஸ்ட்ரியிலையோ எங்கே போடுறேன்னு. அந்த வாக்குறதையும் காப்பாற்றலை. ஆச்சு தேர்தல் வர போகிறது, இனிமேல் கேபினெட் ரீசபிள் இருக்க போகிறதில்ல. ஸோ பிடிஆர் வந்து மனசு வருத்தமாக இருக்காரு, கண்டிப்பாக வருத்தமாக இருக்கார். அந்த மனது வருத்தத்தோட வெளிப்பாடு தான் இத்தகைய ஸ்டேட்மெண்ட்ஸ். அண்ணாமலை அவர்களுக்கு தேசிய அளவில் முக்கிய பதவி வழங்கப்படும் அப்படின்னு ஒரு நேர்காணலில் என்னுடைய நேர்காணலே பதிவு பண்ணியிருந்தீங்க. அவருக்கு என்ன மாதிரி முக்கிய பதவி வந்து கொடுக்கப்பட தான் வாய்ப்பு இருக்குது சார்? 2-3 பேச்சு அடிப்படுது. ஒன்று வந்து மத்திய உள்துறை இணையமைச்சர்ன்ற பதவி கிரியேட் பண்ணி அமித்ஷாவுக்கு அடுத்த லெவலில் அடுத்த லெவலில் வச்சு தமிழ்நாட்டை ஒரு கவனிங்க அப்படின்னா நல்லா போட்டு ஃபுட்பால் ஆடுவார், அதெல்லாம் கோல் போஸ்ட் நல்லா போடுவார். அந்த மாதிரி கொடுக்கலாம். இல்லைன்னா அகில இந்திய பாரதிய ஜனதா கட்சியின் பொதுச் செயலாளர்னு ஒரு பெரிய போஸ்ட் இருக்குது, வெரி பவர்ஃபுல் போஸ்ட். கட்சியில் ஆல் இண்டியா கண்ட்ரோல் பண்ணலாம், அந்த போஸ்ட் கொடுக்கலாம். ஸோ இது ரெண்டில் எதை எடுத்துப்பார் அண்ணாமலைன்னு தெரியல. ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் அண்ணாமலை ஒரு 2 மாதம் டைம் கேட்டிருக்காங்க, கொஞ்சம் நான் ஓய்வு எடுத்துக்கிறேன், ஓய்வில் இருக்கேன், ஃபேமிலியோட ஸ்பெண்ட் பண்ணுறேன். குழந்தைங்களாம் லீவ், இப்போ ஸ்கூல் லீவு. ஸோ குழந்தைங்களோட டைம் ஸ்பெண்ட் பண்ணி கொஞ்சம் விளையாடி, ஏன்னா அவருக்கும் ஃபேமிலி இருக்குல்ல பாவம். எத்தனை 3 வருஷமாக 4 வருஷமாக கட்சி 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 இப்போ பார்த்தாலும் சாட்டர்டே சனோட லீவ் இல்லாமல் சுற்றிட்டே இருந்தார். இப்போ தான் ஃபேமிலியோட டைம் இருக்குது. ஒரு 2 மாதம் டைம் கேட்டிருக்காரா, ஜூனில் ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறேன். எப்படி இருந்தாலும் அடுத்த சட்டசபை தேர்தலும் போது அண்ணாமலையோட பிரச்சாரம் சூடு பிடிக்கும், கவனிக்கப்படும். பாஜக மட்டும் இல்லை, அதிமுக கேன்வாஸ் பண்ணி அடுத்த திமுக ஆட்சியை அகற்றிட்டு தான் மறுவேளை பார்ப்பாருங்க என்னோட நம்பிக்கை. எத்தனை ஷாக்கள் வந்தாலும் வந்து தமிழ்நாட்டை ஆள முடியாது அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு முதலமைச்சர் மு க ஸ்டாலின். இன்னொரு பக்கம் நயினார் என்ன சொல்றாருன்னா, அமித்ஷா வந்தாலே எங்கள் ஆட்சி மாற்றம் தான் அப்படிங்கிறது சொல்றாரு. யாருடைய கணக்கு பலிக்கும்? ஸ்டாலினுக்கு சந்தோஷமாக இருந்தார் போன மாதம் வரைக்கும். அதிமுகவும் பாஜகவும் கூட்டணி சேராது, வாக்குகள் சிதறா நம்ம தான் ஜெயிப்போம் அப்படின்ற ஒரு எண்ணத்தில் இருந்தார். என்ன ஆகிப்போச்சு கடைசியில்? இப்போது அதிமுக பாஜக கூட்டணி வந்துடுச்சு. ஒரு 25, ஒரு 18, 40% வந்து இன்னும் மீதி உதிரி கட்சி சேர்ந்தால் 50% வந்துடும். ஸ்டாலின் இது எதிர்பார்க்கல. ஸ்டாலினோட பயமே 2 கட்சி ஒன்றா சேரக்கூடாதுன்னு தான். அது பயம் உண்மையாகிடுது. இப்போ என்ன பண்ணுறது, வெளியில் காமிச்சிக்க முடியாது இல்லையா? இந்த மாதிரி தாக்க வேண்டியது. மத்திய அரசாங்கத்தை தாக்க, அமித்ஷா தாக்க வேண்டியது, எல்லோரும் தாக்க வேண்டியது. அமித்ஷாலாம் ஒரு புலி பாய்ச்சல் பாய்வாருங்க, அவர்கிட்டலாம் விளையாட முடியாது. குஜராத்தில் வந்து அவர் சந்திக்காத சவால்களே கிடையாது. அது மாதிரி அகில இந்திய லெவல்லையும் சந்திக்காத சவாலே கிடையாது. நாக்சலைட் கம்ப்ளீட்டாக ஒழிச்சிட்டார். நாக்சலைட் மூமெண்ட்டை கம்ப்ளீட்டாக ஒழித்த ஒரு அமித்ஷா துரத்தி ஆட்டினார், சுட்டு கொலை பண்ணினார். ஆச்சு 25 எண்டில் இந்தியாவில் நாக்சலிசம் இருக்காது, அது ஒழிச்சிடப்பட்டு அப்படி பிளான் பண்ணுறவர்கிட்ட போய் நீங்கள் விளையாட முடியுமா? இதெல்லாம் வந்து வேடிக்கைக்கு சொல்லலாம். எந்த ஷா வந்து எந்த கும்பனும் ஒன்றும் பண்ண முடியாதுன்னு. நான் கேட்குறேன், காங்கிரஸ் கட்சி ஆளும்போது நீங்கள் கூட்டணியில் இருந்தீங்கல்ல, என்ன பண்ண முடிஞ்சது? நிதி வந்ததா, பணம் வந்ததா, ரெய்டு தான் வந்தது, அரெஸ்ட் வாரண்ட் வந்தது, 2G வந்தது, ஒன்றுமே வரல. இப்போ காங்கிரஸோட உட்காந்துருக்கீங்க. ஆகவே முரண், இதெல்லாம் முரண். ஏன்னா வந்து அமித்ஷா மட்டுமே பாஜக கிடையாது. அப்போ அமித்ஷா தமிழ்நாடு வரக்கூடாதுன்னா அப்போ மோடி வந்தால் பரவாயில்லையா? மோடி ஒரு காலத்தில் பிளாக் ஃபிளாக் கோ பேக் நீங்கள் இப்போ கம்பேக் மோடி சொல்லிட்டு அவன் தலையிட மாறி போச்சு. ஸோ இந்த மோடி துவேஷம், மோடி எதிர்ப்பு, பாஜக எதிர்ப்பு என்பது தமிழ்நாட்டில் குறைந்து வருகிறது. கண்டிப்பாக குறைந்து வருது. அதுதான் அவருக்கு பயமாக இருக்குது ஸ்டாலினுக்கு. இந்த துவேஷம் குறைஞ்சதுன்னா பாஜகவோட வாட் பர்சன்டேஜ் அதிகமாகும். 20-25% வந்தால் நாளைக்கு அவங்கள கையில் பிடிக்க முடியாது. அந்த பயத்தில் இந்த மாதிரிலாம் பேசுகிற ஸ்டாலின் நான் நினைக்கிறேன்.
ஹெச் ராஜா ஒரு விஷயத்தை பதிவு பண்றாரு செய்தியாளர் சந்திப்புல, அதிமுக பாஜக கூட்டணி அமைந்ததிலிருந்தே முதல்வர் அவர்களுக்கு ஒரு அச்சம் ஏற்பட்டு இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு, இதை நம்ம எப்படி பார்க்க? கண்டிப்பாக ராஜாலாம் மூத்த அரசியல்வாதி, சீனியர் பாலிட்டிஷியன், அவருக்கு எல்லாம் நாட்டு நடப்புலாம் தெரியும். ஸ்டாலினுக்கு என்னென்னா இது வாழ்வா சாவா பிரச்சனை. 26 கட்சி தோற்று போச்சு வச்சுக்கோங்க, எல்லா விதமாக ரெய்டு வரும், அரெஸ்ட் வரும், கைது வரும், மந்திரிலாம் மாட்டிப்பாங்க, எல்லா விதமான வேலையும் நடக்கும். அதுக்கு முன்னே கூட நடக்கலாம். இப்போ ஜூன் ஜூலை கூட எனக்கு கேட்ட வரைக்கும் 4-5 மந்திரிங்க வந்து கைது பண்ண போகிறத கேள்விப்பட்டேன். ஏன்னா அவங்க எலெக்ஷன் போது பண்ணாதான் இம்பேக்ட் இருக்கும்னு நினைக்கிறாங்க. அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் அடுத்த ஆட்சியை பிடிச்சாதான் அவரால் அகில இந்திய லீடராக வர முடியும். ஈ வாண்ட்ஸ் டு பி ஆல் இண்டியா லீடர். எப்படி மம்தா பானர்ஜி மாதிரி 3 டேர்ம் 4 டேர்ம் வரணும்னு பார்க்குறாரு. ஆனால் தமிழ்நாட்டில் அப்படி இல்லைங்க. ஒரு தடவை 5 தடவை ஒரு கட்சி கொடுத்தாங்கன்னா அடித்த 5வது வருஷம் இன்னொரு கட்சி தான் கொடுப்பாங்க. ஒரே கட்சி கொடுத்த வரலாறு 2 பேரை தவிர வரலாறு கிடையாது. ஆகவே ஸ்டாலினுக்கு அந்த உள்ள ஒரு அச்ச உணர்வு வந்துடுது. இப்போது எங்கே நம்ம கூட்டணி ஜெயிக்காம, ஏன்னா விசிக்கு இருக்குமா இருக்காது. இந்த விசிக்கு இப்போ இப்போ மிரட்டிகிட்டே இருக்குது. நேற்று கூட சொல்லிட்டீங்களா, இன்னும் ஆப்ஷனே கிடையாதா, வேறு வழி நினச்சிருக்கீங்களா அப்படின்னு திரும்ப பேச ஆரம்பிச்சிட்டார். எனக்கு தெரிஞ்ச அனைவரும் திரும்ப விஜயோட வெற்றி கழகத்துக்கு போவான்னு தோணுது. அது கூட ஏற்பாடு பண்ணிட்டு இருக்காரு. அது போச்சுன்னா அவங்களுக்கு தலித் ஓட்டெல்லாம் டிஎம்கேக்கு வராது. ஸோ எப்படியுமே திமுக சிக்கலில் இருக்கான்னு கேட்டால் சிக்கலில் தான் இருக்குன்னு நான் சொல்லுவேன். சிவன் ஆட்டத்தை பார்த்திருப்பீர்கள், இனி சீமான் ஆட்டத்தை 2026 பார்ப்பீங்கன்னு சொல்லியிருக்கிறாரு. இதை ஒரு அரசியல் விமர்சகராக, மூத்த பத்திரிகையாளராக அவருடைய கருத்தை எப்படி கருதுறீங்க? சீமானை பாஜக கூட்டணிகளை கொண்டு வரணும் ரொம்ப ட்ரை பண்ணாங்க, அவர் முடியாதுன்ட்டார். இப்போ கூட ட்ரை பண்ணிட்டு தான் இருக்காங்க. எனக்கு தெரியும் அநேகமாக இந்த வருஷ கடைசிக்குள்ளே ஒத்துக்கு வச்சுருவாங்கன்னு நினைக்கிறேன். அதுக்கு முன்னாடி அவர் கட்சியை வளர்க்கணும். சீமான் இந்த மாதிரி ஸ்டேட்மெண்ட்லாம் விட்டாத கட்சி வளரும். ஏன்னா அவர் கட்சி இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக கலைஞ்சி போக ஆரம்பிச்சது, நிறைய பேர் விட்டு போயிட்டாங்க. ஆகவே கட்சியை காப்பாற்றுறதுக்கு சீமான் சொன்னால் கூட்டணி இருக்கா இல்லை இப்பயே முடிவு பண்ணோம், தேர்தலுக்கு முந்தின நாள் முடிவு பண்ண போகிறதா, இப்பயே முடிவு பண்ணோம். இப்போ முடிவு பண்ணால் நீங்கள் பிரச்சனைகளை எதிர்கொள்ளணும், எதிர்கட்சிகளோட அட்டாக் அதிகமாகும். இப்போ வேண்டான்ற மாதிரி சீமான் சொல்லியிருக்காரு. ஸோ சீமான் பாஜக கூட்டணி வருமானா அநேகமாக வரதுக்கு வாய்ப்பு உண்டு. எப்போ அனௌன்ஸ்மெண்ட் வரும்னா தேர்தலுக்கு முன்னாடி அனௌன்ஸ்மெண்ட் வரும். ஏன்னா சீமானும் அழுத்து போயிட்டார், தனியாக போட்டி போட்டு அழுத்து போயிட்டார். ஆனால் அவர் சொல்கிறாரு, நானும் தனியாக தான் போட்டி போடுவேன், நீங்கள் உங்களோட யூகங்களை எழுதாதீங்க அப்படிலாம் மீடியா சொல்கிறார். நான் கிடைத்த தகவலின்படி, எனக்கு கிடைத்த தகவலின்படி சீமான் கண்டிப்பாக என்டிஏ கூட்டணி வராது, இந்த வருஷ கடைசியில் வந்துடுவான்னு தோணுது. துணைவேந்தர்கள் மாநாட்டில் RN ரவி அவர்களோடு கைகோர்க்கிறார் துணை ஜனாதிபதியான ஜெகதீப் தன்கார் அவர்கள். என்ன நடக்குது இந்த ஒரு பாலிடிக்ஸில்? அரசுக்கும் ஆளுநருக்குமான மோதல் மேலும் முற்றுகிறதா? RN ரவி டெல்லிக்கு போனதே சுப்ரீம் கோர்ட் ஒரு டெசிஷன் போட்டிருக்கு. 10 பில்லை கவர்னர் பாஸ் பண்ணாதனால அவள் பாஸ்ன்னு எடுத்துக்கலான்னு. உடனே எங்கள் தமிழ்நாடு ஸ்டாலின் என்ன சொல்லிட்டாரு, கவர்னருக்கு அந்த நாமினேஷன் பண்ணுற தகுதி போயாச்சு, இனிமேல் துணைவேந்தர்களை முடிவு பண்ணுற பொறுப்பு எங்கள் கையில் தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டார். சுப்ரீம் கோர்ட் அது மட்டும் சொல்லலை, கவர்னர் திட்டின்னு இல்லாமல் ஜனாதிபதிக்கே கெடு வச்சுது. இது இந்தியாவில் எதிர்த்த ஒரே மனிதர் துணை ஜனாதிபதி ஜெகதீப் தங்கர் தான், வேறு யாரும் எதிர்க்கல. ஸோ இவர் RN ரவியை சுப்ரீம் கோர்ட் இந்த மாதிரி கண்ணம் தெரிவித்த உடனே உதவி ஜனாதிபதியை பார்த்து, துணை ஜனாதிபதியை பார்த்து என்ன பண்ணாலும் அட்வைஸ் கேட்க போயிருக்கார். ஏன்னா துணை ஜனாதிபதி ஜுடிஷியரிய சட்டத்துறை எதிர்க்கிற மாதிரி இந்தியாவில் யாருமே எதிர்க்கல. கொலீஜியம் சிஸ்டம் ஒழியணும்னு ஆசைப்படுறாரு, டிரான்ஸ்பரண்ட் போகணும்னு சொல்கிறாரு. நீதிபதிகள் நியமனத்தில் நியாயமாக நடக்கணும். உங்கள் மாமன், மச்சான், பிரதர்லா, சிஸ்டர்லா, மருமக பிள்ளை, பக்கத்து வீட்டுக்காரன், எதிர் வீட்டுக்காரன், இந்த மாதிரி ஆளே ஜட்ஜாக போடுறீங்க. குவாலிஃபிகேஷன் இருக்கோ இல்லையோ, பட்டியலான மக்களுக்கு பிரதிநிதித்துவம் கிடையாது, பெண்களுக்கு பிரதிநிதித்துவம் கிடையாது, நல்ல குவாலிஃபிகேட் ஜூரிஸ்ட் கிடையாது. இந்த மாதிரி எல்லா விதமும் எந்த விதமான அவ்வளோ பெரிய சுப்ரீம் கோர்ட்டில் 2 லேடிஸ் தான் இருந்தாங்க. என்னங்க அர்த்தம்? ஒட்டு மற்றதுக்கெல்லாம் வாய்க்கீழிய பேர் சுப்ரீம் கோர்ட்டு. அது ஹவுஸை க்ளீனாக வச்சுக்கிதான் யூ ஷுட் கீப் யுவர் ஹவுஸ் க்ளீன். முதல்ல உங்கள் வீட்டை சுத்தமாக வச்சுக்கணும், ஊருக்கெல்லாம் அட்வைஸ் கொடுக்கறதுக்கு முன்னாடி. ஸோ ரவி மேட்டரில் என்ன பண்ணலான்னு கன்சல்ட் பண்ணுறதுக்கு துணை பார்க்க போகிறதே கேள்விப்பட்டேன். இதுவரை உங்கள் பல்வேறு கருத்து கொடுப்பது நன்றி சார். நன்றி, வணக்கம்.